நியூஸ்காரங்களுக்கு சுத்தமாக மண்டையில் ஒன்றுமே இல்லை. உங்களோட டிஆர்பி ஏற்றுறதுக்கு எப்படினாலும் கண்டென்ட் போடுவீங்க, தலைப்பு வைப்பீங்க. உங்களெல்லாம் வாரிலால் சாத்தி வடக்கு நீக்கி முடுக்குனா சரியாக போயிடும். ஆசிரியர்கள் தான் இழிச்சவை எல்லாத்துக்கும். போன ஆட்சியிலையும் ஆசிரியர்களை படாத பாடு படுத்துனீங்க. எல்லோரும் தற்கொலை பண்ணி இறந்தாங்க. 2013, 17, 19 இன்னும் வேலை எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு வேலை கிடைக்காம 5 வருஷம் 10 வருஷம் டெட்டுக்கு உட்காந்து படித்து லைஃபே நாசமாக்கிட்டு உட்காந்துருக்கோம். உங்களுக்கு எங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆசிரியர் படுற கஷ்டத்தை பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்க. எந்த மீடியாவாவது ஆசிரியர்களோட பிரச்சனை வழிகளை சொல்லுதா? ஆசிரியர் படிப்பு படிக்கணும்னா எத்தனை வயசுலேருந்து படிக்கணும் தெரியுமா? 19, 20, 21 ஒரு டிகிரி முடிச்சு, அடுத்து 22, 23 பிஜி முடிச்சு, அடுத்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சைடு ஏதாவது ஸ்கில்ஸு அதை எல்லாமே படிக்கும்போதே சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? எங்களுக்கு 10 சப்ஜெக்டு பிஎட்டில். முன்னாடிலாம் 1 வருஷ கோர்ஸு, இப்போ 2 வருஷ கோர்ஸு. எத்தனை அப்போம்லாம் சாட்டே இல்லாமல் தப்பிச்சிருப்பாங்க. சார்ட்டு ஒரு 20 அவ்வளோதான் இருந்திருக்கும். 20, 30 கூட இருந்திருக்காது. ஆனால் இப்போ பிஎட் கோர்ஸில் 2 வருஷம் ஆக்குனது இல்லாமல் 80 சார்ட்டு. ரெக்கார்ட் நோட்டு எத்தனை பேஜ் தெரியுமா? எத்தனை ரெக்கார்டு? 26 ரெக்கார்டு. 1000 பேஜ் லெசன் பிளான். கை அப்படி இதெல்லாம் எலும்பெல்லாம் ஒடிஞ்சிரும். இந்த எச்எம் மீடியாக்காரனுங்களை அவனுங்களை இந்த படிப்பு ஆசிரியர் படிப்பு படிக்க சொல்லி அவங்கள போட்டு எழுத வச்சு கையை ஒடிச்சு சாட் இருக்குல்ல அதை உட்காந்து படம் வர எழுது, கட் பண்ணு, படம் வரையும் செய்யணும், எழுதவும் செய்யணும், ஏடும் செய்யணும், நைட்டு உட்காந்து படிக்கவும் செய்யணும். சாயங்காலத்துலேருந்து நைட்டு வர எவ்வளோ வேலை பார்க்க முடியும்? எவ்வளோ தான் படிக்க முடியும் சொல்லுங்க வைப்போம். படிக்கிறது மட்டும் இருந்தால் நாளைக்கு மைக்ரோ டீச்சிங், மேக்ரோ டீச்சிங், சரி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு சாட்லேயே எழுதணும், டீச்சிங் ஏடு செய்கிறதுக்கு கட் பண்ணி வைக்கணும், எழுதவும் செய்யணும். மறுநாள் பாடம் நடத்தணும்னா அதுக்கு எல்லாமே ரெடியாக போகணும். நைட்டு 10 மணி மேலே உட்காந்து 12 மணி வரை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி விடிய லெசன் பிளான் எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயும் 5 மணி ஆயிரும். தூக்கமே கிடையாது. அப்புறம் 5 மணிக்கு தூங்கி 1 மணி நேரம் 6 மணிக்கு அப்படியே கிளம்பி எந்திரிச்சு அவசரமாக உருண்டு எந்திரிச்சு போடுவோம். அதில் வாயில் சாப்பிட்டும் சாப்பிடாமலேயும் ஓடுவோம். நீங்கள்லாம் டீச்சர்ஸை பற்றி பேச வந்துட்டீங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்க. பிள்ளைகள் அடிக்கிறவங்களாம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னா அப்போ பேரண்ட்ஸு பிள்ளைகளை அடிக்காமல் தான் இருக்கீங்களா? அப்போ நீங்கள் பொத்தி வளர்க்குறீங்க. அப்போ பொத்தி வளர்த்து உங்கள் பிள்ளைகளை ஜொனைல் போர்டுன்னு ஒன்று இருக்குது. சரியா? பிள்ளைகளுக்கு எதிராக யாராவது பிள்ளைகளை துன்புறுத்துனா, மன ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்துனா ஜொனைல் போர்டுன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் அனுப்ப போகிறீங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. நாடு நாசமாக ஆல்ரெடி போன ஆட்சியிலே போயிட்டு இந்த ஆட்சியில் ஏதாவது மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து தான் போட்டிருக்கீங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா? 6 மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள். இருந்து பார்த்தா தெரியும். இடி விழுந்தாங்க.